கர்த்தருக்குள் பிரியமானவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மார்ச் மாதத்திலும் கூட கர்த்தர் எங்களுக்கு அருளின வாக்குத்தத்த வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்வோம், வாக்குத்தத்தத்தை தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்பது. இந்த வேத வசனத்தை இந்த மாதத்திலும் கர்த்தர் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் அநேக பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணுகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த வார்த்தையை நீங்கள் எப்பொழுது கேட்டாலும் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த வார்த்தையை கேளுங்கள். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மேலும் இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு சிறிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நம்ம முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம கர்த்தருக்கு காத்திருக்க பழகி கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் கூட கர்த்தருக்கு காத்திருக்காமல் தேவ சமூகத்தில் ஜெபிப்பேன், கொஞ்ச நேரம் ஜெபிப்பேன். ஆனாலும் கூட இந்த வேளையிலும் கூட கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், என்னுடைய சமூகத்தில் நீ முதலாவது என்ன செய்ய அர்ப்பணி என்று ஆண்டவர் இந்த மாதத்திலும் கூட வார்த்தையை கொடுத்து வெளிப்படுத்தினார். ஆகவே இந்த மாதத்திலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார வேண்டும், தியானிக்க வேண்டும், அதிக நேரத்தை கர்த்தருடைய பாதப்படியில் செலவிட வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். ஆகையால் நீங்களும் இந்த வார்த்தையின்படி கர்த்தருக்கென்று உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுக்கும்போது வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட கர்த்தரை தேடுவீர்களானால் கண்டடைவீர்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தருக்கென்று முழு இருதயத்தையும் முழு ஆத்மாவையும் நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக நாம் பார்க்க போனால் காத்திருக்கிறவர்களோ, ஆனால் நம்ம இன்னைக்கு எத்தனையோ இடத்துல நம்ம காத்திருக்கிறோம். ரேஷன் கடையில் காத்திருக்கிறோம், ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருக்கிறோம், பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம், இன்னும் அநேக இடங்களில் நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கென்று நாம் காத்திருக்கிறோமா என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கேள்வி. நம்மளாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா, கர்த்தருக்கென்று நம்ம எவ்வளோ நேரம் காத்திருப்போம் சொல்லுங்களேன். நம்ம ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் நம்ம பல மணி நேரம் என்ன செய்யறோம், பல நேரங்களில் நம்முடைய தேவைகளுக்காக காத்திருக்கிறோம், உபாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தருக்காக காத்திருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. அப்போனா ஏன் கர்த்தர் நம்மளை அவருடைய சமூகத்தில் காத்திருக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி போனால், ஆண்டவர் அவர் தம்முடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக, அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருக்கு காத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகையினால நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய சித்தத்தை செய்ய காத்திருக்கும் பொழுது 2 ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். ஒன்று, நம்முடைய சரீரத்தில் மட்டுமல்ல ஆத்மாவிலையும் ஒரு புது பலனை தருகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த உலக வாழ்க்கையிலும் தேவன் நம்மளுக்கு ஒரு புது பலனை தந்து ஆசீர்வதிக்கிறார். 2வது பார்த்தீங்கன்னா, செட்டைகளை அடித்து கொண்டு எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் ஆண்டவர் கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், கழுகு தான் என்னன்னா அதிகமான உயரம் பறக்கக்கூடியது. அதனால அதே போல தேவன் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னா, அந்த மாதிரி செட்டைகளை அடித்துக்கொண்டு எழும்பத்தக்கதாக கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் தேவன் நம்மளை நிச்சயமாக அவர் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியாக நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது இந்த 2 ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்தை செய்து முடிக்க ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை தருகிறார், பலன் தருகிறார், உயர்த்தியும் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டு நீங்களும் கர்த்தருக்கென்று காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பான கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கிறார். அப்படியாக நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய கற்பதை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். தகப்பனே ரஜா, இந்த மாலை வேளையிலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள்
புதுபலன் அடையவும் எழும்பவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. நம்முடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஆண்டவரே ஓடுகின்ற இந்த ஓட்டத்தில் அவர்கள் இளைப்படையவும் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளவும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே ரஜா, அந்த உலகத்தில் அவங்க ஆண்டவரே ரஜா சோதரம் புதுபலன் அடைந்து உமக்கென்று கனிகள் கொடுக்கவும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் ஆண்டவரே அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் எழும்பவும் உயரவும் நீர் ஆசீர்வதிக்க முடியாத கொடுத்து செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோதரம்.